திரௌபதி 2 படத்தோட பாடல் வெளியானது எம்கோனே பாடல். பாடல் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும், அந்த பாடின பாடகி வந்து ஒரு மாதிரி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. யாரோட படம்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க, பல பேர் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சார் அது அந்த குற்றச்சாட்டை நம்ம ஒத்துக்க முடியாது சார். யாரோட பாட்டு, எந்த இயக்குனர், எந்த படம் தெரியாமலாம் பாடல. எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுத்து லிரிக்ஸ் வரைக்கும் கொடுத்து தான் அவங்க பாடியிருக்காங்க. சிச்சுவேஷனும் சொல்லியிருக்கோம். என்ன நான் அன்றைக்கி அங்கே ப்ரெசன்ஸ் இல்லை, நான் வந்து வேறு ஒரு ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அன்றைக்கி என் அசிஸ்டன்ட் தான் இருந்தாங்க, அவங்க தான் வீடியோ ஷூட் பண்ணது. ஜிப்ரான் சாரும் அங்கே தான் இருந்தார் ரெக்கார்ட் பண்ணது. இது அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கல சார். எனக்குமே புரியல. அவங்க வந்து என்கிட்ட என்ன சித்தாந்தத்தை வந்து தப்பாக பார்த்தாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். நான் ரொம்ப மென்மையாக தான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்கேன். எங்கள் சைட்லேருந்து தயாரிப்பாளர் சைட்லையும் என்னோடய சைட்லையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சம்மந்தப்பட்ட சங்கங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு 2-3 நாள் நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதுக்குள்ளே சின்மயி மேடம் வந்து நாங்கள் கேட்ட கோரிக்கை என்னென்னா, அவங்க அந்த பதிவை நீக்கணும், அவ்வளோதான். இல்லை வருத்தம் தெரிவிக்கணும், இல்லை அவங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டாங்கன்றத விளக்கத்தை சொல்லி அந்த விளக்கம் எங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் நான் ரெடி அக்செப்ட் பண்ணிக்க. இது எதுவுமே சின்மயி மேடம் செய்யாமல் இதை தள்ளி போட்டு இருந்தால் என்னை போகிற இடத்துல தான் இந்த கேள்வி துரத்திட்டே இருக்குது. நான் சில உண்மைகளை வெளியே பேச வேண்டியதாகிடும். சின்மயி மேடம் இந்த பதிவு போடலைன்னு எனக்கு தெரியும். யார் போட சொல்லி அவங்க போட்டாங்கன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் பேசுனா இது அரசியலுக்குள்ளே போகும். அதனால் நான் சின்மயி மேடம்க்கு நம்ம மீடியா மூலிமா, பாலிமர் சேனல் மூலிமாவே என்ன ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன்னா, இந்த இஷ்யூ இதோட முடிச்சுக்கிட்டா எனக்கும் உங்கள் குரலை மாற்றாமல் அப்படியே தியேட்டருக்கு போயிடுவேன். எனக்கு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது உங்கள் குரலை மாற்றுறதுக்கு. அதுக்கு ஒரு நாளாக அது முடிவெடுக்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான சிங்கர். உங்களை நானும் அசிங்கப்படுத்த விரும்பலை நீங்கள் என்ன பண்ண மாதிரி. அதனால் இந்த பிரச்சனையை ஒரு ட்விட்டரில் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் பதில் கூட சொல்ல வேண்டாம், இதோட முடிச்சிக்கலாம். இல்லைனா அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தான் என்னை தள்ளுறீங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ மென்மையான போக்கு இருக்காது. இது வந்து நான் ஒரு வார்னிங்காகவே சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் மீடியா முன்னாடி சொல்லிவிடுவேன். இது என்ன நடந்தது, அவங்க ஏன் இந்த ட்வீட்டை போட்டாங்கன்னு. ஒரு கலைஞர் வந்து ஒரு பாடலாக பார்க்காம அது வந்து ஒரு ஒரு சாதி சார்ந்த படத்தை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாடலை பாடிட்டோம் சார். நம்ம சாதி சார்ந்த படம் எடுக்கிறேன்னு சொல்கிறதே தப்பு சார். நீங்கள் பகாசுரன் படத்தில் என்ன சாதியை பார்த்தீங்க, ருத்ரதானம் படத்தில் என்ன சாதியை பார்த்தீங்க, திரௌபதியிலையாவது நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த அது கவர்மெண்ட்டு ஃபைல் பண்ண கேஸ்லேருந்து சிபிஐ என்கொயரி பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டாக வந்த ஒரு விஷயத்த சொல்லியுமே நீங்கள் அதை அப்படி தான் பார்க்குறீங்க. அது நான் ஒத்துக்கிறேன், தப்பில்லை. ஆனால் நான் பண்ண மற்ற படைப்புகளில் பழைய வண்ணாரப்பேட்டையில் என்ன சாதியை பார்த்தீங்க? இதெல்லாம் முழுக்க கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பெல்லாம் நான் வந்து எதிர்கொண்டு தான் இருக்கேன். இதில் தேவையில்லாமல் வந்து மாட்டினவங்க சின்மயி. கேட்பாதார் பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்களையும் காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வாங்கன்றது என்னோடய கோரிக்கை. நல்லபடியாக முடியும் இது. அதாவது ஒரு பாடகையே நான் இதில் வந்து தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்றப்போ நம்ம அந்த மாற்றுறதுக்கு வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக அது எனக்கு ஒரு நாள் விளையாட சார். இவங்க வந்து 1.5 ஹவரில் அந்த பாட்டை பண்ணாங்க சார். இன்னொரு 1.5 ஹவர் இன்னொரு சிங்கர் இதே பேமெண்ட்டு கொடுத்தா பாட்டுருவாங்க.